بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من زكاها. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையுமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஇ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இத்திகாவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய கிருபையால் ரமலான் மாதத்தை அடைந்து அதை நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்விலே பல ரமலான்களை நாம் கடந்திருக்கிறோம். ஆனால் அந்த ரமலான் நம்மில் என்ன மாற்றங்களை தந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் ஆனந்தப்படுகின்ற வகையில் பெரிதாக எதுவும் இல்லாததை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ரமலானாக இந்த ரமலானும் கடந்துவிடக் கூடாது என்கின்ற அடிப்படையில் நாம் மாற்றங்களை பெற முடியாமல் போனதற்கான காரணம் என்ன என்பதை அடிப்படையாக கொண்டு இன்றைய ஜும்மாவுடைய உரையில் பல்வேறு சிந்தனைகளை எடுத்துக் கொள்கிறோம். சகாபாக்களினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ரமலானுடைய மாதம் கடக்கிற போது அவர்களுக்குள் ஒரு கவலை, இனி நோன்பு வைக்க முடியாதோ என்கின்ற ஏக்கம். எத்தனையோ ரமலான் நம்முடைய வாழ்விலே கடந்து போகிறது, ஆனால் அப்படி ஒரு கவலையோ அப்படி ஒரு ஏக்கமோ நம்மிடத்தில் வெளிப்படாததை நாம் உணர்கிறோம். அப்படி என்றால் நம்மிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அந்த குறை என்ன என்று யோசித்து பார்த்தால் ஒன்று புலப்படுகிறது. என்னவென்றால், வணக்க வழிபாடுகளில் நமக்கு இன்பம் கிடைத்தால், அதன் மூலம் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தால், அந்த வணக்க வழிபாடை செய்வதற்குண்டான வாய்ப்பு தவறுகிற போது நம்முடைய உள்ளத்திலே கவலை பிறக்கும். வழிபாடு செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்காதோ என்கின்ற ஏக்கம் பிறக்கும். வழிபாட்டில் இன்பம் இல்லை, எனவே அதில் நிலைத்தன்மை இல்லை, எனவே அது செய்ய முடியாமல் போகிற போது கவலை இல்லை என்கின்ற ஒரு நிலையில் தீவிரமான ஒரு சிந்தனைக்கு நாம் வருகிறோம். நம்மில் பலரும் தொழுகிறோம், நம்மில் பலரும் நோன்பு நோக்கிறோம், நம்மில் பலரும் தான தர்மங்கள் செய்கிறோம், பல்வேறு வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் இன்பம் ஏன் இல்லை, நம்முடைய முகத்தில் மகிழ்ச்சி ஏன் இல்லை? அந்த நற்கருமங்கள் செய்தோமே அதனுடைய தாக்கம் என்ன என்கின்ற கேள்விக்கான பதிலாக இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்பம் என்பது வெறும் உடல் அசைவுகளை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, அது உள்ளத்தினுடைய நிலையை பொறுத்தே அமைகிறது. வணக்க வழிபாடுகளுக்கு இரண்டு பக்கங்கள் இருக்கிறது. ஒன்று வெளிப்புற தோற்றம், இன்னொன்று உட்புற உண்மை. நிற்பது, ருக்கு செய்வது, சுஜூது செய்வது, இதுவெல்லாம் வெளிப்புற தோற்றம். ஹுஷூ ஹுது என்று சொல்லப்படுகின்ற உள்ளச்சம், கவனம், இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகின்ற உள தூய்மை, இவைகள் எல்லாம் உட்புற உண்மை. வெளிப்படையான தோற்றம், உட்புற உண்மை, இவைகள் இரண்டும் இணைகிற போதுதான் வணக்கம். ஆனால் உடலை இயங்கிக் கொண்டிருக்கிற போது உள்ளம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வணக்கத்தினுடைய உண்மை நிலையை எட்டாது. அப்படிப்பட்ட வணக்கம் அவருக்கு பாரமாக இருக்குமே தவிர அது இன்பத்தை தராது. ஏன் உள்ளம் அமைதி இழக்கிறது, ஏன் இதயம் இன்பத்தை இழக்கிறது என்று சொன்னால் அதற்கு இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூன்று காரணத்தை சொல்லுகிறார்கள். முதலாவது,
உடல் அசைவுகளை மட்டுமே வணக்கம் என்று நினைத்து அதிலேயே பழக்கப்பட்டு போவது. ஆனால் உள்ளம் இறைவனை அறிவதற்காகவே இருக்கிறது. இறைவனை நெருங்குகிற போதுதான் இன்பம் பிறக்கிறது. உள்ளம் பெருமையையும் அந்தஸ்தையும் உலக ஆதாயத்தையும் தேடிக்கொண்டிருக்கிற நிலையில் ஒரு வழிபாட்டில் உடல் மட்டும் அசைந்து கொண்டிருந்தால் அது சோர்வை தருமே தவிர அது இன்பத்தை தராது. இரண்டாவது காரணத்தை சொல்கிறார்கள். நோக்கம் சிதறி போவது, இஹ்லாஸ் அழிந்து போவது. அல்லாஹ்வின் கட்டளையை நிறைவேற்றுகிறேன், அவருடைய நற்கூலியை எதிர்பார்க்கிறேன் என்கின்ற நோக்கம் சிதைந்து பலரும் பாராட்ட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலோ தன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையிலோ ஒரு வழிபாடு செய்யப்படும் என்று சொன்னால் அவர் பார்ப்பதற்கு வணக்கசாலியாக தெரிந்தாலும் கூட அவர் வெறுமையாகவே இருப்பார் என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், கவனமின்மை. உடல் அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கிறது, ருக்கு செய்கிறது, சுஜூது செய்கிறது, ஆனால் உள்ளம் உலக ஆசைகளின் பக்கம் சுற்றி கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறது. இரண்டு எஜமானர்களுக்கு ஒருவர் சேவை செய்ய முடியாதல்லவா? அதுபோன்று உடல் அல்லாஹ்வை நோக்கியும் உள்ளம் உலகத்தை நோக்கியும் இருக்கிற போது அவர் சோர்வடைவாரை தவிர அவரால் இன்பத்தை அனுபவிக்க முடியாது என்கிறார்கள் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். இதன் மூலமாக உள்ளம் மரணித்து விடுகிறது. இந்த மரணம் என்பது உடல் ரீதியிலான மரணம் அல்ல, அது ஆன்மீக ரீதியிலான மரணம். பாவங்கள் பெருகுகிற போதும், இச்சைகள் மேலோங்கும் போதும், தௌபா தாமதமாகிற போதும் இந்த நிலை ஒருவனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இந்த நிலை ஏற்பட்டு விட்டால் இதயம் மென்மையை இழந்து விடுகிறது. மென்மை இழந்த இதயத்தால் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. வணக்க வழிபாடுகள் நம்மை பிரகாசப்படுத்துவதற்கே தவிர நம்மை சோர்வடைய செய்வதற்காக வேண்டி கிடையாது. வணக்கத்தின் அளவை அதிகரிப்பதை விட வணக்கத்தினுடைய ஆழத்தையும் அதனுடைய தூய்மையையும் அதிகரிப்பதிலேயே இன்பமும் மகிழ்ச்சியும் தொடங்குகிறது என்பதாக இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். அப்படி என்றால் வணக்க வழிபாட்டில் இன்பம் இல்லாதது ஏன் என்கின்ற கேள்விக்கு ஒற்றை வரி பதிலாக இப்படி சொல்லலாம். உள்ளமும் புறமும் ஒன்றாக செயல்படுகிற போது இன்பம் சாத்தியம், இல்லை என்றால் சோர்வே மிஞ்சும் என்கின்றார்கள் இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். தொழுகையினுடைய நேரம் கூட கூட சோர்வு அதிகமாகி கொண்டே போகிறது. தொடர்ந்து ஒரு வணக்க வழிபாடுகளில் நிலைக்க முடியவில்லை. தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஒரு மாத காலம் தொழுகிறோம். ரமலான் முடிந்த கையோடு தஹஜ்ஜத்தினுடைய ஆர்வமும் குறைந்து போய்விடுகிறது. குர்ஆன் ஓதுகிறோம், ரமலான் முடிந்ததற்கு பிறகு ஓதுவதில் கூட ஆர்வம் குறைந்து போய்விடுகிறது. திக்ர் திலாவத்துகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுகிறோம், ரமலான் முடிந்ததற்கு பிறகு அதிலும் ஆசை குறைந்து போய்விடுகிறது. அப்படி என்று சொன்னால் அது இன்பமாக நினைத்து செய்யாததே அதற்கான காரணம். அந்த வணக்க வழிபாடு ஒருவருக்கு இன்பத்தை தருமானால் நிச்சயமாக அதை அவரால் விட முடியாது என்பதை மைய கருத்தாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி என்றால் உள்ளத்தை பக்குவப்படுத்த வேண்டும். என்னுடைய உடல் இறைவனை நோக்குகிற போது உள்ளமும் இறைவனை நோக்க வேண்டும். அதற்கு என்ன செய்வது? 3 விஷயங்களை அடிப்படையாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அதில் முதலாவது பார்வையை சீர் செய்து கொள்வது, இரண்டாவது நாவை சீர் செய்து கொள்வது, மூன்றாவது காதை சீர் செய்து கொள்வது. இந்த 3. ஏனென்றால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உள்ளம் குறித்து சொல்லுகிற போது தத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக சொல்லுகிறான். தஸ்கியா என்கின்ற வார்த்தை, பரிசுத்தம் என்கின்ற வார்த்தை உள்ளத்தோடு தொடர்பு படுத்தப்படுகிறது என்றால் அந்த பரிசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணி என்ன, அந்த பரிசுத்தத்தை சிதைக்கக்கூடிய காரணி என்ன என்று நாம் பார்க்கிறோம். உள்ளத்தை கெடுக்கக்கூடிய, அதனுடைய பரிசுத்தத்தை சேதப்படுத்தக்கூடிய முதலாவது காரணியாக அறிஞர்கள் குறிப்பிடுவது பேணுதலற்ற பார்வை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு வீட்டுக்குள்ள போகிறதாக இருந்தா அனுமதி வாங்கிக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வசனங்கள்ல சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வீட்டிற்குள் செல்வதற்கு அனுமதி பெறுவது என்பது பாவமான பார்வைகளை தடுப்பதற்காக என்பதாக சொல்லுகிறாங்க. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளம் என்பது ஒரு வீட்டை போன்றது, அதனுடைய வாசல் பார்வை என்பதாக சொன்னார்கள்.
பேணுதலற்ற பார்வையின் வழியாக உள்ளே நுழையக்கூடிய பல்வேறு அழுக்கான எண்ணங்கள் உள்ளத்தை ஆட்படுத்திக் கொள்கிறது என்கிறார்கள் இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பார்வையை பேணுவது சிரமமா, வார்த்தையை பேணுவது சிரமமா என்று என்னிடத்தில் கேட்கப்பட்டால் நான் கூறுவேன், பார்வையை பேணுவதுதான் சிரமம் என்பதாக என்கிறார்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். யார் பேசினால் உண்மையை பேசுகிறாரோ, யார் கொடுத்த வாக்குறுதியை காக்கிறாரோ, யார் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருக்கிறாரோ, யார் பார்வையை பேணி பாதுகாக்கிறாரோ, யார் கற்பை பேணி பாதுகாக்கிறாரோ, யார் அடுத்தவரின் பொருளை அபகரிக்காமல் இருக்கிறாரோ, இந்த 6 பேருக்கும் சுவர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 6ல் 2 பார்வையும் கற்பொழுக்கமும். ஆண்கள் பெண்களினுடைய நிலை குறித்து அறிஞர்கள் இப்படி சொல்வார்கள். ஒரு நிலை, பெண்களும் தங்களுடைய அழகை மறைத்துக் கொள்கிறார்கள், ஆண்களும் தங்களுடைய பார்வையை பேணிக் கொள்கிறார்கள். இது ஒரு நிலை. இப்படிப்பட்ட சமூகத்தில் குழப்பம் ஏற்படாது. இரண்டாவது நிலை, பெண்கள் தங்களுடைய அழகை வெளிப்படுத்துகிறார்கள், ஆனால் ஆண்கள் தன்னுடைய பார்வையை பேணிக் கொள்கிறார்கள். இந்த நிலையிலும் எந்த குழப்பமும் ஏற்படாது. மூன்றாவது நிலை, ஆண்கள் தன்னுடைய பார்வையை பேணிக் கொள்வதில்லை, ஆனால் பெண்கள் தன்னுடைய அழகை மறைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அந்த சமூகத்திலும் குழப்பம் ஏற்படாது. எந்த சமூகத்தில் பெண்களும் தங்களுடைய அழகை வெளிப்படுத்துகிறார்கள், ஆண்களும் தங்களுடைய பார்வையை பேணிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த சமூகத்தில் குழப்பம் ஏற்படும் என்பதாக அறிஞர்கள் தப்சீர்களிலே சொல்லுகிறார்கள். நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழுகிறோம் என்பதை சிந்தனையில் கொள்ள வேண்டும். பெண்ணை பார்ப்பது என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய பார்வையில் தவறான எண்ணத்தோடு தான் பார்க்க கூடாது என்பதல்ல. ஒரு அந்நிய பெண்ணை தவறான எண்ணத்திலும் பார்க்க கூடாது, தவறான எண்ணம் இல்லாத நிலையிலும் பார்க்க கூடாது. இரண்டுமே தடுக்கப்பட்டதுதான். ஒரு பெண்ணை வெளிப்படை தோற்றத்திலும் பார்க்க கூடாது, இமேஜாக மொபைல்களிலும் பார்க்க கூடாது. இந்த மொபைல் இருக்குதே, இதை தனி தலைப்பா எடுத்து வச்சு பேசணும். அந்த அளவிற்கு நம்முடைய வணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய காரணியாக இந்த மொபைல் ஆகி போய்விட்டது. ஷைத்தான் என்னுடைய பலமான ஆயுதமாக இந்த மொபைல் போன் ஆகிவிட்டது. எந்த அளவிற்கு ஷைத்தான் ஊடுருவுகிறான் என்று சொன்னால், தஹஜ்ஜத் தொழுது முடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஐ பிரேட் தஹஜ்ஜத் முடிச்சா, உம்ராக்கு இஹ்ராம் கட்டிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டாச்சு, முடிஞ்சா. வணக்க வழிபாடுகள் குறித்து பேசப்படுகிற எல்லா சபைகளிலும் மொபைல் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. உம்ராக்கு போறீங்களா, மொபைலை கொஞ்சம் வச்சுட்டு போங்க. நோன்பு வச்சிருக்கிறீங்களா, மொபைலை கொஞ்சம் தள்ளி வைங்க. குர்ஆன் ஓதுறீங்களா, மொபைலை கொஞ்சம் ரூம்ல வச்சுட்டு ஓதுங்க. எல்லா விஷயங்களிலும் மொபைல். ஏனென்று சொன்னால் நமக்கு தெரிகிறது, நம்மை அறியாமல் இந்த மொபைலை எடுத்து எடுத்து பார்த்து 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 தேவையான செய்தியை தெரிந்து கொள்வது கூட ஒரு பெண்ணினுடைய அழகிய குரல் வழியாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வந்து விட்டதா இல்லையா? பாவங்கள் பரவலாக்கப்படுகிற போது அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய வேகம் புரியாது என்பதாக சொல்லுவார்கள். அப்படி வேகம் புரியாத நிலையில் ஊடுருவி விட்ட ஒரு பாவம் தான் இந்த மொபைல் போன். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கண்ணை தனியா விசாரிப்பா, காதை தனியா விசாரிப்பா. அதெல்லாம் விசாரிக்க தேவையில்லை. மொபைல் போனை சாட்சியா கொண்டு வந்து இவரை பத்தி சொல்லுன்னு சொல்லி சொன்னா அவர் பார்த்தது, பேசினது, கேட்டது எல்லாத்தையும் சொல்லிருமா இல்லையா? கவனம் வேண்டும், எச்சரிக்கை உணர்வு வேண்டும். ஹஸரத் ஸஅலபத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு தஆலா ஒரு அன்சாரி சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காதிமாக இருந்தார். ஒரு வாலிபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வேலைக்காக வேண்டி அவர் அனுப்பியிருந்தாங்க. அவர் அந்த வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது ஒரு அன்சாரியினுடைய வீட்டு கதவு திறந்திருந்தது. அந்த கதவு வழியா உள்ள பார்த்தாரு, உள்ள ஒரு பெண் இருந்தாங்க, அழகா இருந்தாங்க. திரும்ப பார்த்தாரு, திரும்பியும் பார்த்தாரு. பார்த்து முடிச்சதுக்கு பிறகு அவருக்கு சிந்தனை வருகிறது, ஆஹா, ஹராமான ஒரு காரியத்தை செய்து விட்டோமே என்கின்ற குற்ற உணர்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இதை அறிவித்து தந்து விட்டால் நபி அவர்களுடைய முகத்தை எப்படி நாம் பார்ப்பது என்கின்ற குற்ற உணர்வால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வராமலேயே அங்கிருந்து ஓடிவிட்டார். ஒரு நாள் காணவில்லை, 2 நாள் காணவில்லை, 3 நாள் காணவில்லை, 40 நாட்கள் அவரை காணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசாரிக்கிறாங்க, ஸஅலபா எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நாங்களும் பார்க்கல.
அப்படியா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் ஹஜ்ரத் சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அழைத்து சொன்னார்கள், சஅலபாவை காணோம், எங்க இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சான். 2 பேரும் ஊர் முழுக்க தேடுறாங்க, ஆளை காணோம். காட்டுல மோட்டுல பாலையில எங்கேயாச்சும் நிக்கிறாரா அப்படின்னு சொல்லி ஊருக்கு வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு ஆட்டிடையன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். விசாரிக்கிறாங்க, இங்க ஒருத்தர் வந்தாரா? சஅலபா அவருடைய பேரு. அந்த ஆட்டிடையன் சொன்னார், ஆம், ஒருவர் வந்தார். இந்த மலைகளுக்கு இடையிலிருந்து இரவு நேரத்தில் வெளிப்படுவார். கீழே இறங்கி வந்து என்னிடத்தில் கொஞ்சம் ஆட்டுப்பால் கறந்து கேட்பார். அதை கொடுப்பேன். அதை குடித்து விட்டு மீண்டும் அந்த மலை மீது ஏறிக்கொள்வார். அவரையா விசாரிக்கிறீர்கள்? ஆம், அவர்தான். என்ன செய்வார்? இரவு நேரங்களில் இந்த மலைகளுக்கிடையே அவருடைய சப்தம் கேட்கும். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு, இந்த ரூஹை மற்ற ரூகுகளோடு சேர்த்து விடு, இந்த உடலை மற்ற உடல்களோடு சேர்த்து விடு, நாளை எழுப்புகிற போது என்னை தனியாக எழுப்பி என்னிடத்தில் பேசு. நரகத்தில் இருந்து தப்பி ஓடக்கூடிய ஒருவரின் கூக்குரலை போன்று அவருடைய சப்தம் இருக்கும் என்பதாக அந்த ஆட்டிடையன் சொல்லுகிறார். ஆம், அவரை தான் தேடுகிறோம். எப்போது வருவார்? இரவு நேரத்தில் வருவார். இருவரும் காத்திருந்து இரவு நேரத்தில் அவர் வருகிற போது இருவரும் சேர்ந்து பிடிக்க முற்படுகிற போது ஓடுகிறார். பின்னாலேயே ஓடி சென்று அவரை பிடித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை அழைத்து வருமாறு சொன்னார்கள், வா. அவர் சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து தந்து விட்டானா? எதை கேட்கிறாய்? ஏதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்களா? இல்லை, எதுவும் சொல்லவில்லை, எதுவும் எங்களுக்கு தெரியாது. அப்படியா? சரி, அழைத்து செல்லுங்கள். மஸ்ஜிது நபவியை நெருங்குகிற போது சுபுகுடைய தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னால் வந்து நின்ற சஅலபா நபி அவர்களினுடைய கிராத்தை கேட்ட மாத்திரத்திலேயே மூர்ச்சையாகி மயங்கி போய்விட்டார். தொழுகை முடித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லப்படுகிறது, சஅலபா மூர்ச்சையாகி மயங்கி கிடக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் விழிக்கும் வரை காத்திருந்தார்கள். அவர் விழித்ததற்கு பிறகு அருகே அழைத்தார்கள். அவர் நபி அவர்களை பார்த்தவுடன் கேட்டார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அறிவித்து தந்து விட்டானா என்பதாக கேட்டார். இல்லை 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 யா ரசூலல்லாஹ், ஏதாவது சொல்லி இருப்பார். நான் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தகுதியை இழந்து விட்டேன், எனவே தான் நான் ஓடி போய் விட்டேன் என்பதாக சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ எதை கண்டு அஞ்சுகிறாயோ அதை விட அல்லாஹ்விடத்தில் கருணை அதிகமாக இருக்கிறது, கவலை வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பிறகு வீட்டிற்கு சென்றார், அழுதார். 8 நாட்கள் பள்ளிக்கு வரவில்லை. சொல்லப்படுகிறது, சஅலபா கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு படுத்திருக்கிறார் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅலபாவை தேடி சென்றார். அருகே அமர்ந்தார்கள். அவர் முடியாத நிலையில் படுத்திருந்தார். அவருடைய தலையை தன்னுடைய மடி மீது வைத்தார்கள். அவர் அந்த மடியில் இருந்து தன் தலையை விலக்கிக் கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் சஅலபா, என்ன செய்கிறது? யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மடியில் தலை வைக்கும் தகுதியை இந்த சஅலபா இழந்து விட்டார் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்கள்? நான் அவனுடைய மன்னிப்பை எதிர்பார்க்கிறேன், அது கிடைத்து விட்டது என்பதாக சொன்னார்கள். வேறு எதை உணர்கிறாய்? என்னுடைய தோளுக்கும் எலும்பிற்கும் இடையே எறும்பு ஊறுவதை உணர்கிறேன். சஅலபாவே, அது ஒன்றுமில்லை, அதுதான் மரணம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்கின்ற அந்த சுப செய்தியோடு கண்ணை மூடியவர், அவருடைய ரூஹு பிரிந்து விட்டது. இவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சிக்கு அவரை ஆளாக்கியது அவருடைய ஒரே ஒரு தவறான பார்வை. நான் பார்த்த பார்வையை இறைவன் பார்த்து விட்டான் என்கின்ற உணர்வு. இந்த தூய்மையான இஸ்லாத்தை பின்பற்றுகிற ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கே வெட்கம். ஏனென்று சொன்னால், இறைவன் தடுத்த ஒன்றை இந்த சஅலபா பார்த்து விட்டார் என்று சொன்னால், இந்த சஅலபாவிற்கு நபி அவர்களினுடைய மடியில் தலை வைக்கும் தகுதி உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நின்று தொழக்கூடிய தகுதி உண்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸில் அமரக்கூடிய தகுதி உண்டா? நபி அவர்களினுடைய பார்வையிலேயே படக்கூடாது என்று அவர் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய மலை பிரதேசங்களில் சென்று மறைந்து கொண்டார். என்று சொன்னால்,
பார்வை எவ்வளவு ஆபத்தானது, அதில் எவ்வளவு பேணுதல் வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உள்ளத்தை சிதைக்கக்கூடிய முதலாவது காரணி தவறான பார்வை. அதனால தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, யாருக்கு தவறான பார்வை இருக்குமோ அவரால் வழிபாட்டில் இன்பத்தை அனுபவிக்க முடியாது. ஏனென்று சொன்னால், இறைவனை நோக்கி மகிழ்ச்சி அடைய வேண்டிய இதயம் ஒரு சாதாரண தடுக்கப்பட்ட ஒரு பெண்ணின் பார்வையில் மகிழ்ச்சி அடைகிறது என்று சொன்னால் அல்லாஹ் ரோசம் உள்ளவன். அல்லாஹ் ரோசம் உள்ளவன். இந்த இதயம் இறைவனை அறிந்து ஆனந்தம் கொள்ள வேண்டுமே தவிர தடுக்கப்பட்ட ஒன்றின் மூலமாக இந்த இதயம் ஆனந்தம் கொள்ளக்கூடாது. இறைவன் ரோஷம் உள்ளவன். அப்படி ஒரு இன்பத்தை வணக்கத்தில் தரமாட்டான். முதலாவது விஷயம். இரண்டாவது, காதுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் புறம் பேசுகிறார் என்றால், ஒருவர் பொய் பேசுகிறார் என்றால், அவர் மட்டும் பாவி அல்ல, அவர் பேசுவதற்கு காரணமாக இருந்தவர் இவர்தானே. இவருடைய காதுகளுக்குத்தானே அவர் பேசினார். எனவே அந்த பாவத்திற்கு இவரும் பங்காளி என்கின்றார்கள் அறிஞர்கள். எனவே அடுத்தவர்கள் பேசுகிற தவறான பேச்சை கேட்பதும் தவறு. ஒரு விஷயத்தை நான் நண்பர்கள்ட்ட சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த காடியில போகும்போது பாட்டு போட்டுக்கிட்டு போறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய தைரியம் பாருங்க. ஏன்னு சொன்னா அந்த டிரைவிங் கடைசி டிரைவிங்கா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்? நம்ம வண்டி தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, மத்த வண்டிலாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம், எதுவும் எதிலும் மோதலாம், கடைசி மூச்சாக கூட அது மாறலாம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் பயணிக்கக்கூடிய நாம் வாகனங்களில் பாட்டு இசையை போட்டுக் கொண்டு பயணிக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு தைரியம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. திருக்குர்ஆனுடைய இனிமையான கிராத்துகள் ஆயிரம் இருக்கவே அதில் மனம் திளைக்காமல் ஒரு பாடலில் திளைக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் எவ்வளவு தூரம் மக்கி போய் கிடக்கிறது என்பதை யோசிச்சு பார்க்கணும். காதுகளும் தூய்மையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, வார்த்தை, பேச்சு. புறம் பேசுறது, பொய் பேசுறது, மாத்தி பேசுறது, மறைச்சு பேசுறது என்று சொல்லி இந்த நாவு செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம். அதனால பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிங்க. ஒரு இஜ்திஹாத் செய்யாம அந்த இன்பத்தை ருசிக்க முடியாது. சரியான புரிதல் இல்லாமல் அந்த இன்பத்தை ருசிக்க முடியாது. அந்த தொழுகையிலும் குர்ஆன் ஓதுவதிலும் நோன்பு நோற்பதிலும் விக்ரில் திளைப்பதிலும் ஒரு இன்பத்தை அனுபவித்தவர்கள் கடைசி மூச்சு வரை அதிலேயே திளைத்திருந்தார்கள். என்னுடைய உடல் முழுக்க அரிக்கப்பட்டு விட்டாலும் உன்னை துதிப்பதற்கு இந்த நாவை மட்டும் விட்டு வை என்று துஆ செய்தவர்கள் உண்டு. அந்த இன்பத்தில் திளைத்தவர்கள் மரணத்தை கூட இலகுவாகவே எதிர்கொள்கிறார்கள். காரணம், யா அல்லாஹ், இந்த மரணத்தின் வழியே உன்னை சந்திக்க முடியும் என்றிருந்தால் அந்த மரணம் எனக்கு பாக்கியம். வெறும் கற்பனையில் இறைவனை சிந்திக்கிற போதே இன்பத்தை அனுபவித்தவர்கள் நேரில் இறைவனை சந்திக்கக்கூடிய வாய்ப்புக்காக வேண்டி ஏங்குவார்கள். எனவே தான் சுவர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுக்கு சுவர்க்கம் வேண்டாம், உன்னை காண வேண்டும், அதுதான் எங்களுக்கு இன்பம். கற்பனையிலேயே இன்பத்தை அனுபவித்தவர்கள் உன்னை காணுகிற இன்பத்திற்காக வேண்டி ஏங்குவார்கள். அதற்கு பகரமாக சுவர்க்கமே தரப்பட்டாலும் தேவையில்லை என்று சொல்வார்கள். ராபியத்துல் பஸரியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தில் இருந்து கொண்டு உன்னை காண முடியும் என்றிருந்தால் அந்த நரகம் எனக்கு பரவாயில்லை, சுவர்க்கத்தில் இருந்தாலும் உன்னை காண முடியாது என்றிருந்தால் அந்த சுவர்க்கம் எனக்கு தேவையில்லை என்பதாக ராபியத்துல் பஸரியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். அந்த வணக்க வழிபாடுகளிலும் நற்காரியங்களிலும் ஈடுபடுகிற போது கிடைக்கக்கூடிய ஒரு அலாதியான இன்பம், அதற்கு இஜ்திஹாத் இல்லாமல் முடியாது, முயற்சி இல்லாமல் முடியாது. அதனால மொபைல் போன்ல இருந்தே ஆரம்பிங்க. பார்க்க கூடாததை பார்க்க மாட்டேன், பேசக்கூடாததை பேச மாட்டேன், கேட்க கூடாததை கேட்க மாட்டேன் என்று ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து 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 முயற்சி செய்தால் ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னகும் சுபலனா, யார் நம்மில் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கான வழியை நாம் காட்டுவோம் அல்லாஹ் சொல்லுகிறார். நிச்சயமாக அடுத்த ரமலானிற்குள் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழுகிற மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ்
المرسلين حبيب الله رسول الله إمام المرسلين حبيب الله رسول الله إمام المرسلين